எனில் இறைவனை மனதில் நிறுத்தி ஒரு முடிவினை எடுப்பதற்கு முன்பாக அனைவரும் மனதில் தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டியது அவசியம் அன்றோ? சிந்தித்து செயலாற்றுங்கள். ஈன்றவன் தன் புதல்வர்கள் சுகமாக வாழ வேண்டும் என்றே எண்ணுவான். அவர்களின் எதிர்காலம் நல்முறையில் அமைய வேண்டுவான். அக்காரணத்தினால் தன் சந்ததியினருடைய எதிர்கால வாழ்வினை தானே நிச்சயிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொள்வான். தந்தை எந்த பாதையை கடந்து வந்தானோ, எந்த பாதையில் கரடுமுரடான கற்களை கண்டானோ, தான் விழுந்தெழுந்து நடந்து வந்த மார்க்கம் எதுவோ அந்த மார்க்கத்தில் தான் மகனும் நடக்க வேண்டும் என்று வாரிசை ஈன்ற தந்தை எண்ணுவான். அது தவறல்ல, உத்தம எண்ணமாகும். எனினும்